கருணையில வள்ளலார் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றி விட்டது யாதெனில் தயவுங்கிறார். அப்படின்னா என்ன? நான் ஏறவே முடியாத ஒரு மாபெரும் உயரத்தை இந்த தயவு என்பது எனக்கு ஏற்றி விட்டதுங்கிறார். கரெக்ட் தான், ஏத்துக்கிறேன். நமக்கு அவ்வளவு தயவு இருக்கா? அதனாலதான் மெடிடேஷனையும் சேர்த்து பண்ணணும்ன்றது. எதுலையுமே மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுனாலதான் மெடிடேஷன் அண்டு தான தர்மம் ரெண்டு ஈக்குவலா பண்ணணும். தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமே. அப்படின்னா என்ன? அறம் சார்ந்த செயல்கள், தர்ம செயல்களும் அதனுடன் சேர்ந்து நீ செய்யக்கூடிய தவமும் இரண்டும் சேர்த்து உனக்கு மேலுலக வாழ்க்கைக்கு உண்டான வாசற் கதவை திறக்கும் என்று கூறுகிறார்கள் சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்து பண்றது அவசியம் தானே? அதனாலதான் பண்ண சொல்றேன். மெடிடேஷன் ஒரு கையில பிடிச்சுக்கணும், ஒரு கையில கருணையை பிடிச்சுக்கணும். ஈக்குவலா டிராவல் பண்ணுங்க. நீங்கள் நடக்கக்கூடிய பாதை எல்லாம் பூ பாதையாக மாறும்.